திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. திருச்சிற்றம்பலம். அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். இன்னைக்கு 100வது பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் 100. இடுதலை சற்றும் கருதேனை, போதம் இலேனை, அன்பால் கெடுதல் இலா தொண்டரில் கூட்டியவா, கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன், பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விலங்கே. அருமையாக சொல்லியிருக்காரு. இடுதலை சற்றும் கருதேனை, போதம் இலேனை, அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா, கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன், பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விலங்கே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கான விளக்கம். வறியவர்க்கும் தருவதை சிறிதும் எண்ணாதவனும் அறிவற்றவனும் ஆகிய அடியேனை அன்பால் தீமையற்ற தொண்டர்களுடன் சேர்த்து அருளியவாறே, கிரௌஞ்ச மலையை அழித்து முடித்து வேலாயுத கடவுளின் அருளால் அடியேனின் பிறவித் துன்பம் அற்று போய் இந்த உடலாகிய சிறை வாசம் முடிவுற்று விடுதலையானேன். பாசத்தாலும் வினையாலும் வந்த விலங்கும் விட்டு ஒழிந்தது. அருமையான பாடல். எப்படி பாருங்க, இவ்வளோ நாளும் நான் பாடிக்கிட்டு இருந்து பாடி பாடி கடைசியாக என்ன சொல்கிறாரு, என்னுடைய பாச வினையெல்லாம் விட்டு போச்சு, எனக்கு போட்டிருந்த விலங்கெல்லாம் உடஞ்சி போச்சு, இப்போ நான் முருகப்பெருமானிட போய் சேர்ந்துருவேன் அப்படின்றாரு. வறியவர்க்கு தருவதை சிறிதும் எண்ணாதவனும், அதாவது ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு நான் எதையும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனமே வராது. அறிவற்றவனம் ஆகிய, அவர் அறிவற்றவர். இதெல்லாம் பிற்காலத்தில் வரப்போகிற நம்மளுக்காக எழுதின பாடல்கள். அறிவற்றவனும் ஆகிய அடியேனை அன்பால் தீமையற்று தொண்டர்களுடன் சேர்த்து அருளியவாறே, கிரௌஞ்ச மலையை அழித்து முடித்த வேலாயுத கடவுளின் அருளால் அடியேனின் பிறவித் துன்பம் அற்று போய். எப்படி பாருங்க, அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி உங்களை வாங்க வாங்க முருகரை கும்பிடுங்க முருகரை கும்பிடுங்க அப்படின்ற நம்மளை தொண்டர்களுடன் சேர்த்து அடியேனையும் அருள் பாலிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாம் முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது தடை இருக்கா? தடையே கிடையாது. அவனன்றி இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது. நம்மளுடைய தமிழ் கடவுள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முருகப்பெருமான். அவர் எந்த காலத்திலையும் இருக்கார். கல் தோன்றி மண் தோன்றான்னா என்ன? எல்லாம் நீரால் சூழப்பட்ட உலகம். முதல்ல நீரே ஃபுல்லாக இருக்குது. அந்த நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும்போது
மலை தெரியும், இந்த மலை தான் கல். அதுக்கப்புறம் மண் தெரியும். அதுக்கு முன்னாடியே தோன்றினவர் நம்மளுடைய முருகப்பெருமான்னு நம்மளுக்கு அடியேனை அன்பால் தீமையற்று தொண்டர்களுடன் சேர்த்து அருளியவாறே கிரௌஞ்ச மலையை அழித்து முடித்த வேலாயுதர் கடவுளின் அருளால் அடியேனின் பிறவி துன்பம் அற்றுப்போய் இந்த உடலாகிய சிறைவாசம் முடிவுற்று விடுதலையானேன். பாசத்தாலும் வினையாலும் வந்த விலங்கும் விட்டு ஒழிந்தது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அருமையான இந்த முருகப்பெருமானை, இந்த தமிழ் கடவுளை எல்லாரும் போற்றி வணங்குங்க. வாங்க நம்ம மறுபடியும் பாடலை பாடுவோம். இடுதலை சற்றும் கருதேனை போதம் இளையனை அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விலங்கே. இந்த காலத்தில் யாராவது கூப்பிடுவாங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும், சாமி கும்பிடுங்க, அதை பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டு யாருன்னா வந்து அன்பாக கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிட மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய சுகபோகம் அதுதான் சுயநலம்தான் இருக்குதே தவிர பொது நலம் கிடையாது. ஆகையினால் பொது நலம் கருதி யாம் பெற்ற நான் முருகப்பெருமானாலையும் சிவபெருமானாலையும் அடிக்கடி சுந்தரர் சொல்லுவார் பாருங்க, அவருக்கு பணம் வேணும்னா உடனே போய் பாடுவார், கேட்பார், வாங்கிடுவார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம்னா உடனே தபால்லாம் கிடையாது, டைரெக்டு தான் டீலிங். முருகா ஏன் இப்படி சோதிக்கிற, இது வேணும் எனக்கு, எங்கள் அப்பா இந்த மாதிரி பணம் வேணும், இந்த இக்கட்லேருந்து எனக்கு சீக்கிரம் விடுவிப்பு. நான் அழுதுட்டு அப்படி அந்த கண்ணீர் சிந்துறதுக்குள்ளே என்னுடைய பிரச்சனை தீர்வாயிட்ருக்கும். நான் தெரியாமையே வந்து நிற்பேன். அப்புறம் பார்த்தா அட நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டாரு எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் தான் முருகப்பெருமான், முருகன் வேறு சிவன் வேறு அல்ல. ஆகையினால் நீங்கள் ரெண்டும் போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் என்னது பழமையும் இல்லாமல் புதுமையும் இல்லாமல் லேட்டஸ்டாகவும் எதா நினச்சாலும் சிவபெருமான். இவர் இளமையே அழகே உருவான முருகப்பெருமான். வணங்கி வழிபாடு செஞ்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. எந்த கோயிலுக்காவது போனோம்னா அமைதி காக்கணும், மௌனமாக இருங்க, சத்தம் போடாதீங்கன்னுவாங்க. ஆனால் ஒரு சிவன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போய் பாருங்கள், ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம், அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரான்னுவாங்க. இங்கே முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்கள் என்ன வாயை பூட்டி வச்சாலும் வெற்றிவேல் முருகனுக்கு அடுத்தடின்னா அரோகரா அப்படின்னு எல்லாரும் கையை தூக்குவாங்க. அதனால் அந்த முருகப்பெருமானை அனைவரும் வணங்கி நல்ல ஆதரவு உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.